ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி சிறகடி காசி சீரியலில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னா, அண்ணாமலைக்கு விதவிதமாக சமைச்சு போட்டு விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிறாங்க மீனா அவங்களோட குடும்பமும். அண்ணாமலையும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். நான் வீட்டை விட்டு வெளில வரும்போது எனக்கு ரொம்ப கவலையாக தான் இருந்துச்சு. ஆனால் இங்கே வரும்போது எல்லா கவலையும் மறந்துடுச்சு. ஆனால் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரும்போது விஜயா இப்படி ஒரு நாள் கூட உங்களை பார்த்துக்கிட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறாரு. ஆனால் இன்னொரு பக்கம் ஸ்ருதி வீட்டில் வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியோட அம்மா கூப்பிட அங்கே வந்து பார்த்தா தட்டை சோறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்பாடை போடுறாங்க. அதை பார்த்தோன்னே விஜயாவோட மூஞ்சே மாறிடுது. இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு டைஜஸ்ட் ஆகாது, அது இதுன்னு சொல்லிட்டுருக்காங்க. நம்ம போகிற இடத்துக்கு தகுந்தாப்புல நம்மளை மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதியோட அம்மா. விஜயா மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாங்க, உன் வீட்டில் வந்து இருக்கேன்னு சொல்லிட்டு போடுறது தான் தின்னணும் அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறியா அப்படின்னு நினச்சிட்டே உட்காந்துருக்காங்க. அப்போ தான் எல்லாருமே இதை சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல விஜயாவும் வேறு வழியே இல்லாமல் அந்த சாப்பாடை சாப்பிட்றாங்க. என்ன பண்ணுறது, ரொம்ப சொகுசாக இருக்கணும்னு விஜயா இங்கே வந்தாங்க. ஆனால் படுறது என்னவோ அவமானம் தான். இன்னொரு பக்கம் மனோஜ் என்ன பண்ணுறாரு, ஷோரூமில் தூங்குறேன்னு சொல்லிட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அப்போ தான் சந்தோஷோட கொரட்டை சத்தம் தாங்கவே முடியல. திடீர்னு எழுந்திரிச்சவர் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு. ஆனால் அவரோட கொரட்டை சத்தத்தை நிறுத்தவே முடியல. எலியும் கூட சேர்ந்து வந்துருச்சு. நடுராத்திரியில் எலியை வலையை எடுத்துக்கிட்டு எலியை பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி மனோஜ் சுற்றிக்கிட்டு இருக்காரு. மீனாவும் முத்துவும் மொட்டை மாடியில் போய் தூங்க போயிட்டாங்க. அங்கே முத்து தன்னோட அம்மாவை பற்றி ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சிந்தாமணி தன்னோட ஆளை வச்சு எல்லாரும் எங்கெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் எல்லாரும் அங்கங்கே பிரிஞ்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது ரோஹிணி அங்கே வராங்க. ரோஹிணி வந்து எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கு ஆண்டி அப்படின்னு சொல்ல, நீ ஏன் வருத்தப்படுற, உன்னை தானே எல்லாரும் சேர்ந்து வெளியே அனுப்புனாங்க, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நீ மனோஜோட ஒன்றா சேர்ந்து அப்படின்னு சிந்தாமணி ரோஹிணி கிட்ட சொல்ல, ரோஹிணியும் ஆமா ஆண்டி இதை கண்டிப்பாக நான் பயன்படுத்திப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இன்னைக்கான எபிசோடு முடிஞ்சிருது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.